தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் எந்திரன் என்ற படத்தை ஷங்கர் இயக்கினார். 2010 வெளியான இந்த படம் 290 கோடி ரூபாய் வசூலை அள்ளியது. இந்த படத்தின் கதை என்னுடையது என்று கூறி ஷங்கருக்கு எதிராக சென்னை எக்மோர் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார் ஆரூர் தமிழ்நாடன் என்ற எழுத்தாளர். நான் 1996இல் இனிய உதயம் என்ற பத்திரிகையில் ஜோகிபா என்ற கதையை எழுதினேன். இக்கதையை திருடித்தான் எந்திரன் படத்தை எடுத்துள்ளார் ஷங்கர். அவர் மீது காப்புரிமை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கிடையே அமலாக்கத்துறை விசாரணையை ஆரம்பித்தது. ஜோகிபா கதைக்கும் எந்திரன் படத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். எனவே ஷங்கர் காப்புரிமை சட்டத்தை மீறியதாக முடிவு செய்தனர். கதை வேறு ஒருவருடையதாக இருக்கும்போது கதைக்காக மட்டுமே ஷங்கர் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றது சட்ட மீறல் என்று கருதினர். இதனால் அவர் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு பதிவு செய்தனர். அதோடு 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஷங்கரின் 3 அசையா சொத்துக்களை அதிரடியாக முடக்கினர். இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் ஷங்கர் வழக்கு தொடுத்தார். நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஷங்கர் சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல் PS ராமன், எந்திரன் கதை விவகாரத்தில் ஷங்கர் காப்புரிமை சட்டத்தை மீறவில்லை. ஆரூர் தமிழ்நாடன் தாக்கல் செய்த மனுவில் ஷங்கருக்கு சாதகமாக ஹைகோர்ட் தனி நீதிபதி தீர்ப்பளித்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. எந்திரன் கதைக்காக மட்டும் 11 கோடியே 5 லட்சம் ரூபாய் ஊதியம் பெறவில்லை. மற்ற பணிகளுக்கும் சேர்த்துதான் ஷங்கர் அந்த தொகையை பெற்றார். எனவே அவரது சொத்துக்களை எப்படி அமலாக்கத்துறை முடக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், தனிநபர் புகாரின் பேரில் குற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய முடியுமா? தனி நீதிபதி ஷங்கருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்துள்ள நிலையில் புகாரின் இறுதி முடிவுக்காக காத்திருக்காமல் நடவடிக்கை எடுத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வக்கீல் NCB விஷ்ணு, தனிநபர் புகார் மேல் அமலாக்கத்துறையால் வழக்கு பதிவு செய்ய முடியும் என்று பதிலளித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், இயக்குனர் ஷங்கரின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கிய நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்தனர். இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.